ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர்லேருந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15 தாங்க ஆச்சு. அதுக்கே வந்து ரொம்ப இருட்டிடுச்சு. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர்ஸ் போனோம். எப்போ எத்தனை மணிக்கு போவோன்னு தெரில. இங்கே வந்து ஒரே ஒரு மீன் சாப்பிட்றதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்தோடனே தெரிலங்க. ஏற்காடுலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து சென்னிமலை போகிற ஹைவே வந்து பிடிச்சிட்டாங்க. நல்ல செம டிராஃபிக்காக இருக்குது இந்நேரத்துலையுமே. பாருங்களேன், ஹைவே மாதிரியே இல்லை, ஏதோ உள்ளூர் ரோடு மாதிரி இருக்குது, ஆனால் அது ஹைவே நல்லா இருக்குங்க. ஆனால் வைசரை திறந்து வச்சும் ஓட்ட முடியல, சாத்தி வச்சும் ஓட்ட முடியல. சாத்திட்டு ஓட்டினா காற்று கண்ணு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது திறந்துட்டு ஓட்டினா பூச்சி அடிக்குது. என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீடு போய் சேர்ந்துருமானே தெரிலங்க, பார்ப்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டர் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு. அதுலேயே பாருங்களேன், நம்மளுக்கு லைட் வெளிச்சம் உங்களுக்கு ரோட்டில் எவ்வளோ தெரியுதுன்னு சுத்தமாகவே தெரியல. ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போகிற மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆப்போசிட்டில் வண்டி வரலைன்னா நல்லாவே போகலாங்க. அங்கே பார்த்தீங்களா, ஓரளவு நல்லாவே தெரியுது. பட் ஆப்போசிட்டில் வந்து எதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னா சுத்தம் அந்த வண்டி லைட்டு மட்டும்தான் தெரியுது, அந்த வண்டி கூட தெரியல. அவ்வளோ மோசமாக இருக்குது. பாருங்க, டிவிஎஸ்லாம் எவ்வளோ பெரிய லைட்டு பிரைட்டாக அடிக்குதுன்னு. அடுத்து வாங்குகிற வண்டியாக லைட்டு ஒழுங்காக இருக்க மாதிரி வாங்கணுங்க. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சுங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்து 60 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். இடையில வந்து நிறைய இடத்துல வந்து பிரேக் எடுத்து அது நைட்டுனால சுத்தமாக கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட் வர வெஹிக்கிள்ஸ்னால எப்படா ஓட்டலாம்னு சொல்லி அங்கங்கே நிறுத்தி மெதுவாகவே தாங்க வந்துக்கிருக்கோம். இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசிக்குதுங்க, ஓட்டவே முடியல. தண்ணி கூட இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு. வழியில் எங்கேயாவது ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தாலும் இங்கிட்ட எது காடாக இருக்குங்க, ஒன்றுமே காணோம். காடுனா விவசாய பூமியாக இருக்குங்க, எதையுமே காணோம். சாப்பிட்றான்னு சொல்லிட்டு தாங்க ஹோட்டல் தொலைவிட்டு இருக்கோம். என் கண்ணுக்கு எதுவுமே சிக்குது. பட் வந்து நான்வெஜ்ஜாக இருக்குது, இல்லை ஒன்றும் ஆப்போசிட் லேண்டில் இருக்குது. அதனால தான் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோங்க. ஏதாவது ஒரு ஹோட்டல் கிடச்சா டக்குன்னு நிறுத்தி சாப்பிட்றலாம், சாப்பிட்டு அது பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு தாங்க இருக்கோம். ஒன்றுமே சிக்க மாட்டேது. இது எந்த ஊருன்னு தெரிலங்க. இறங்கி தாங்க கூகுள் மேப் பார்க்கணும். ஏன்டா திருதுப்புன்னு யூட்டன் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அங்கேயே வந்து ஏதோ ஒரு ஹோட்டலை பார்த்துட்டாங்க, நான் கவனிக்காமல் வந்ததை. அதனால் வந்து அங்கேயே நின்ட்டாங்க. பேர் வந்து சரவணா ஹோட்டல் அப்படின்னு நினைக்கிறேங்க. எங்கே இருக்குதுன்னு தெரியல, பக்கத்தில் தான் சொன்னாங்க. சரி, நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். பசி மயக்க வேறங்க. 8:30 போகுது. இன்னும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க பழனி போகவே. எங்கிட்டு இருக்குன்னே தெரில. ஹோட்டல் அப்படி ஒரு பேரை போட்டே காணோந்தா. அதுவா லைட்லாம் போட்டு இல்லைப்பா, மண்டபம் மாதிரி இருக்கு. எங்கே இருக்குன்னே தெரிலங்க. இதுவும் ஒரு ஹோட்டல் தான். நைட்டு வைசரை சாத்திட்டு ஓட்டவே இந்த அங்கே இருக்குங்க ஹோட்டலு. கண்டுபிடிச்சிட்டேன். வைசரை சாத்திட்டு ஓட்டவே முடியல, கொடுமையாக இருக்குது. என்ன பண்ணுறது? சாப்பிட்டு நம்ம அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி மெயின் ரோடே பிடிச்சிட்டேங்க. பாதி கிளிப் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஹோட்டல்லேருந்து ஆன் பண்ணிட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில் கிளம்பி ஆன் ஆகலை. இப்போ தான் இந்த பிரிட்ஜுக்கிட்ட நிறுத்தி வீடியோ ஆன் பண்ணணும். எங்கே இந்த ரோடு, இந்த பிரிட்ஜை கிட்ட வரக்குள்ளே அந்த ரோடுங்க அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இப்போ ஹைவே ஏறிட்டோங்க. இந்த ஹைவே வந்து நேராக இங்கேருந்து சென்னிமலை, பெருந்துறை, சென்னிமலை, அப்படியே வந்து திருப்பூர் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு இது அவ்வளோவா சரியாக ரூட்டு தெரிலங்க. ஆனால் இந்த ரூட்டில் போய் நம்ம அப்படியே வந்து பெருந்துறை உள்ள வழியாக ஹைவேல போகாமல் பெருந்துறைக்கு வந்து உள்ளே போய் டவுனுக்குள்ளே போய் அப்படியே சென்னிமலை போகிற மாதிரி ஐடியாங்க. ஏன்னா ஹைவே போனால் ரொம்ப தூரம் போவோம். அது மட்டும் இல்லாமல் நைட் நேரம் தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹெட்ஃபோனுக்குள்ளே எப்படியோ சொருக முடியாமல் இயர்பட்ஸை சொருகி பாட்டு கேட்டு அப்படியே ஜாலியாக வந்துருக்கோங்க. நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. ஹைவேலேருந்து இறங்கி கீழே வந்து சர்வீஸ் ரோடு பிடிச்சிட்டாங்க. ஹைவே கூட பரவாயில்லைங்க, சர்வீஸ் ரோடு சுத்தமாக கண்ணே தெரியல. இது எங்கே போதுன்னா நேராக பெருந்துறை டவுனு, அங்கேருந்து அப்படியே வந்து நேராக சென்னிமலைங்க. சென்னிமலையிலேருந்து அப்படியே காங்கயம், தாராபுரம் அந்த வழியில் போய் தாராபுரத்தில் நம்ம ஹைவே ஏறி கொஞ்சம் தூரம் போய் திரும்பி நம்ம வந்து பழைய வழி அப்படியே வந்து பழனியோட பிடிச்சி வர வேண்டியதாங்க. அண்ணா சென்னிமலை எப்படி? சிக்னல்லேருந்து நேராக சரிண்ணா. ஓகே.
தேங்க்ஸ். சரி. ஓகே. கேட்டு போண்டா அண்ணா. சென்னிமலை எப்படிண்ணா? ஸ்ட்ரைட்டா. தேங்க்ஸ்ண்ணா. அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிறேன். அரை மணி நேரம் கழிச்சு சொல்லு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னிமலை கிட்டே வந்துட்டோங்க. எங்களுக்கு முன்னாடி அவங்க போய் சென்னிமலை நின்றுட்டாங்க. சென்னிமலைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் போகிற இடத்துல அந்த பிளாக் பேக்கர் வந்து டீ கடை. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 9:45. இப்போ போய் டீ கடையில் உட்காந்துருக்காங்க. நம்ம எப்படி போகிறதுக்கு 10 மணி ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சென்னிமலைக்கு. எவ்வளோன்னு சரியாக தெரிலங்க. அங்கே போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க பழனிக்கு. சென்னிமலைக்குள்ளே வந்துட்டோங்க. இருந்தால் அங்கே முன்னாடி ஒரு லைட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிளாக் பேக்கர் டீ கடை. மணி நான் சொன்ன மாதிரியே கேட்டால் 10:03 ஆச்சுங்க. இங்கே ரீச் ஆக 10:03 ஆச்சு. பாருங்க, கடை நல்லாதாப்பா இருக்குது. போய் டீ சாப்பிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ கடையிலேருந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து தாராபுரம் தாங்க, காங்கேய வழி. நேராக போய் தாராபுரத்தில் தான் அடுத்த ஸ்டாப்பிங். அது தாராபுரத்தில் சூர்யா பேக்கரியில் நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா அங்கே வரும்போது அங்கே தான் நிறுத்தணும். அதே மாதிரி அங்கேயே போய் நிறுத்தி ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ரைடை முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோங்க. இந்த வழியில் ஏற்காடு போகிறப்ப என்னடா ஏற்காடு தானே ஹில்ஸ்ன்னு சொன்னாங்க. சென்னிமலை பேரில் மலை இல்லை போல. உண்மையாலுமே மலை ஏறணும்னு பார்த்தா சும்மா ஒரு பெண்டுக்கு மட்டும் ஒரு மலை ஏற்றி இறக்கிருக்காங்க. நானும் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இங்கேருந்தே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சு எங்கிட்ட 100 கிலோமீட்டர் மலை ஏறணுமான்னு நினச்சேன். நான் கூட நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா வழியில் இங்கே போலீஸ்காரனை கொடுத்தாருந்தாங்க. நல்லா ஜாலியாக பேசினாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட வண்டியோட ஆதார் அட்டையும் என்னோட ஆதார் அட்டையும் காட்டிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. ஆட்சி புகட்டாக்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலே ஆகுதுங்க. நாங்கள் இப்போ தான் வந்து தாராபுரம் கிட்டேயே வந்துட்டுருக்கோம். நீ எத்தனை மணிக்கு வீடு வச்சிருவோன்னு தெரியல. இங்கேருந்து தாராபுரம் அங்கே போய் ஒரு தெரிலங்க, எப்படி 2-2:15 ஆயிரும்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இது வரைக்கும் எந்த டயர்டு இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை தான், இங்கே சீட்டில் உட்கார முடியல, கல் மாதிரி இருக்குது. ஐயோ, அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. முதல்ல சீட்டை மாற்றணும்ப்பா, மெத்துண்டு. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் நம்ம சொன்ன சூர்யா பேக்கரிக்கு வந்துட்டேங்க. ஏன் திருப்பினா அந்த முக்கில் சூர்யா பேக்கரி. நீட்டாக போகிறோம், ஒரு சாயா குடிக்கிறோம், அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கு. இவ்வளோ நேரம் கண்டினியூவாக ஓட்டிகிட்டு வந்தால் எப்படியோ 1 hour கண்டினியூவாக ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. 1 hour எப்படி கண்டினியூவாக ஓட்டு வந்தோன்னு நினச்சா. போய் முதல் டீயை குடிக்கணும். இங்கே பாருங்க, லைட்டு கூட இல்லைங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டீயை குடிச்சிட்டு மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:15. ஃபுல் எண்ணெயோட கிளம்பிட்டோம். அதோட எண்ணெய் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான தலைவலிங்க. ஏன்னா நேற்று நைட்டும் வைப் பண்ணுற இடத்துல தூங்கவே விடலைங்க. ஏதோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்தோடனே இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கா 8 to 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆன டிரைவிங் காலையில் 3 மணி ஆகி 2 மணி ஆக போகுது. இன்னும் விடலைங்க. பாட்டெல்லாம் கிட்ட அந்த ஹெட்ஃபோனை மாட்டி காது வலிச்சது தாங்க மிச்சம். அதனால தலைவலி வந்துச்சு. அதனால வேணாம்னு சொல்லி கழட்டி ஓரமாக வச்சுட்டோம். ஓரங்க லைட் எப்படி போட்டு வராங்க கண்ணே தெரிய மாட்டேன். எங்கிட்டு ஓட்டி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் இப்படி ஒரு ரைடை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைங்க. அப்படி என்னடான்னு கேட்டிங்கன்னா தூக்க கண்ணை சொக்குதுங்க, ஓட்டவே முடியல. நானும் 2 செகண்ட் நிறுத்தி மூஞ்சிலாம் கழுவி திரும்பி வண்டி எடுத்தாலும் அதே தாங்க திரும்பி லைட் ஆப்போசிட்டில் அடிக்கிறப்ப லைட்டாக கண்ணை முன்னோன்னா அப்படியே ஒரு செகண்ட் சொருகிடுது. பின்னாடி பில்லியனர் பேச்சு கொடுப்பான்னு பார்த்தா விளக்குறேன், நல்லா தூங்கிட்டு வரேன். எம்எல்ஏ சார்ஜ் தூங்குறேன், அது எச்சா தூக்கம் வருது எனக்கு. என்ன பண்ணுறது, எப்படியோ பொறுமையாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மெதுவாக போயிட்டுருக்கேங்க 40லேயே. கொஞ்ச நேரத்தில் நேரம் அம்பிடுத்தாங்க வண்டியை கொண்டு போய் குழியில் சாத்தியிருப்பேன்.
சூப்பா மொதல் ஒரு ஓரமாக நிறுத்தணும். ஆமாண்டா. நல்ல வேலைங்க, இந்த பாலத்தை பற்றினதா உயிரே வருது. இப்படியோ வீட்டு பக்கத்தில் வந்துட்டேங்க. சரியான தூக்கம் வந்துருச்சுங்க இந்த பாலத்துக்கிட்ட எல்லாம். அப்படியே கண்ணை மூடி சைடில் மண்ணில் இறக்கிட்டேன். அந்த அளவு ஆத்தாடி முடிஞ்சோன்னு நினைச்சேன். நல்ல வேலை எப்படியோ டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். என்னத்துல யாருப்பா வாக்கிங்க. அதுக்கப்புறம் நின்று ஒரு 10 நிமிஷம் மூஞ்சிலாம் கழுவிட்டு தாங்க இப்போ வண்டி எடுத்தோம். ஸோ இந்நேரம் அப்படித்தான் இந்த காருக்காரருக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் பக்கத்துலேயே அணக்குறுத்தையே போயிட்டு இருந்தாருங்க. அவர் வெளிச்சத்துலேயே தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, நம்ம சேனலை ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி அதிகபட்சம் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க மாட்டீங்க. அப்படி பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்களா. இல்லை எனக்கு லைக் வாங்கினா பிடிக்கும், அதனால போட்டு விடுங்க. நானும் என் வீடியோக்கு நிறையா லைக் வரும்னு பார்க்குறேன், லைக்கே வர மாட்டேங்குது, கமெண்டும் வர மாட்டேங்குது. அதனால் அந்த லைக் கமெண்டி போட்டு விடுங்க. எங்கள் வீட்டாண்ட வந்துட்டோம், நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோஸு டைம் என்ன? 1:35. பரவாயில்லைங்க, அரை மணி நேரத்தில் வந்துட்டோம். 1:35பா. டட்டா